போதுண்டா, வாடா போகலாம். பொறுக்கிட்டியா நாகப்பழம்? எனக்கு வச்சிரு, பிச்சு போடுவேன். ஏறு போகலாம். வரும்போதான் உன்னை கொண்டுருவேன். வா. டேஸ்டா வித்துடலாம். ஓகே, குர்ரா பழத்தை நீயே சாப்பிட்ருவியா? என்னடா ஒன்று மட்டும் கொடுக்குற? அவ்வளோ பழம் வரைக்கும் ஒன்று தான் கொடுக்குறியா? மறுபடியும் ஒன்று தான் கொடுக்குறான். ரெண்டு பழம் கொடுத்து நல்ல டேஸ்டா இருக்குது. ஏய், எவர்றா நீனும்? இப்படிதான் ஒரு டைம் செல்லு ஓடுற டேட் பண்ணாமலே போனேன் திருவண்ணாமலையில். ஸ்கூல்ல விட்டாங்களா? அவ்வளோ டைம் ஆயிடுச்சு. நம்மகிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்கு. என்ன லைசன்ஸ் மட்டும் வீட்டில் விட்டு வந்துட்டேன். அது இருக்குது. என்ன பாட்டி குறுகுறுன்னு பார்க்குறாங்க. ஒய்திஸ் குறுகுறு பார்வை. தம்பி என்னடா பண்ற? அவன் பாட்டு கையை காட்டிட்டு ரோட்டில் வந்துட்டே இருக்கிறான்டா. ஆக்சுவலாக ஒரு குட் நியூஸ் இருக்குங்க. ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருந்தேன். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஹெல்மெட் வாங்கணும்னு. ஆக்சுவலாக அதுக்கு டைம் வந்துடுச்சுங்க. ஓகே கைஸ், உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்தேன் நம்ம வண்டிக்கு நிறையா மாடிஃபிகேஷன் பண்ணணுன்னு. பட்டு மாடிஃபிகேஷனோட ரேட் என்ன, நம்ம என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம் வண்டிக்கு, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் கொடுக்குறேன். இதுக்கும் முன்னாடி உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். என்ன வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம ஹெல்மெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். 2 ஹெல்மெட் நம்மகிட்ட இருந்துச்சு. ஒரு ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன், இன்னொரு ஹெல்மெட் வந்து வண்டி வாங்கினதுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அந்த ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா டபுள் எக்ஸலாக போனதுனால சுத்தமாக நமக்கு செட் ஆகலை. அதனால் பையனுக்கு கொடுத்துட்டேன். நாம் ஒரு ஹெல்மெட் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். பட் நம்மளால் வாங்க முடியல. பட் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் வாங்கிடும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வாங்கும்போது உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ண முடியல என்னால். ஏன்னா அப்போ வந்து மழை பெஞ்சிருந்ததுனால நான் கேமரா எடுத்துகிட்டு போகல. ஆனால் எடுத்துகிட்டு சார் நம்ம ஒரு நல்ல ஒரு பிளேஸ், இந்த மாதிரி ஒரு சூப்பரான பிளேஸுக்கு வந்து நம்ம வீடியோ விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு கேஸ். என்ன ஹெல்மெட் வாங்கியிருக்காரு என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தன்லைன்லேயே தெரிஞ்சிருக்கும். வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைடெக்ஸ் தாங்க வாங்கியிருக்கோம். நம்ம வண்டியோட பொசிஷனுக்கும் மேலே ஹெல்மெட் வச்சுருக்கோம், நல்லாயிருக்கு. பட் அது என்ன கலரு, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் இப்படி காட்டுறேன். பாருங்கள், இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5000 சொன்னாங்க. இப்போ நிறையா மாடல் ஜென்ரேஷன் காட்டினாங்க. ஆனால் எனக்கு வந்து ரேராக ஏதாவது ரைடெக்ஸில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ தான் வந்து பக்கத்து கடையிலேருந்து அவங்க கடையிலே இருந்து தொலைவை கண்டுபிடிச்சி கொண்டாந்து கொடுத்தாங்க. ஒரு 3 மாடல் கொடுத்தாங்க. 3 மாடலில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஹெல்மெட் பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. அது போட்டு பார்த்தா சைஸும் கரெக்டாக இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெல்மெட்டே நம்ம வாங்கியாச்சு. அந்த ஹெல்மெட் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஹெல்மெட் தான். நம்ம ஹெல்மெட்டை ஓப்பன் பண்ணி அது எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வாங்கின ஹெல்மெட் இதோட கலர் எப்படி இருக்குது,
நம்ம வண்டிக்கு என்ன மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் நிறையா சீக்ரெட் வச்சுருக்கேன். ஆனால் அது இப்போயே ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக அது நல்லா இருக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு நம்ம ஹெல்மெட்டை காட்டுவோம். கலர் மாடிஃபிகேஷன், வண்டிக்கு என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறேன்னு சொல்லி அது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பிளாகில், அதாவது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வாங்க போன மாதிரி திடீர்னு ஒரு நாள் புக் பண்ணி நம்ம வண்டிக்கு ஆல்ட்ரேஷன் பண்ண போவேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே பண்ணிடலாம். இப்போ வாங்க நம்ம ஹெல்மெட்டை பார்ப்போம். ரைடாக்ஸ் இதுதான் கைஸ் நம்ம புதுசாக வாங்கின ஹெல்மெட். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபா சொன்னாங்க. அப்புறம் நம்ம ஆக்சுவலாக அங்கேயே நம்ம அந்த கடையிலே 3 ஹெல்மெட் வாங்கியிருக்கிறோம். இதோட 4வது ஹெல்மெட்டு. அதனால் நமக்கு ப்ரைஸ் கம்மி பண்ணி கேட்டேன். ஒரு 4800 200 லெஸ் பண்ணிக்கிட்டாங்க. பட் இந்த ஹெல்மெட் எனக்கு வந்து பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் சரி நம்ம இந்த ஹெல்மெட்டே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கேட்டோங்கண்ணா. ஓகே, இந்த ஹெல்மெட்டே வந்து வாங்கிக்கலான்னு பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டேன் கைஸ். எனக்கு வந்து இது பார்த்ததும் பிடிச்சதை விட இன்னும் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்தோன்னா நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தகுந்த மாதிரி 2 லாக் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. இந்த லாக் இப்போ ரீசெண்டாக இப்போ நிறையா வந்துட்டுருக்கு. பட் இது எனக்கு போட தெரியாமல் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் உட்காந்து நோண்டிட்டு இருந்தேன்னா வச்சுக்கோங்க நைட்டு. அப்புறம் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேங்க எப்படி போடணும் என்னென்னலாம் பார்த்துட்டுச்சு. ஓகே, இது எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு வைசர் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணிக்கலாம், லாக் பண்ணிக்கலாம். ஒரு வைசர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து நம்ம வந்து பகலில் வந்து நம்ம ஓட்டும் போது நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன் நான் ஒயிட் வைசர் போட்டிருக்கேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நம்ம அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நைட் ரைட் பண்ணுறோம். திருவண்ணாமலை கிரிவலம் போகிறோம், அப்புறம் நம்ம கோயம்புத்தூர் போகிறோம். நம்ம எங்கே போனாலும் ரிட்டன் வரும்போது நைட் ஆயிடுது. ஏன்னா நம்ம அங்கே ரெஸ்ட் எடுக்காமல் நைட்டை ரைடு அடித்தே வந்துடுறதுனால நமக்கு ஒயிட் கலர் வைசர் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒயிட் வைசரே நான் போட்டேன். ஓகே, இந்த வண்டிக்கு தான் நான் புதுசாக வாங்கினேன் ஹெல்மெட். ஃபஸ்ட்டு ஹெல்மெட் வாங்கியிருக்கோம். பம்பர் போடுறாங்க, பம்பர் போட்டு 2 பக்கம் பம்பர் போட்டு கலர் ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறேன். ஹெல்மெட் பார்த்த உடனே உங்களுக்கே தோணியிருக்கோம் என்ன கலர் பண்ண போகிறேன்னு. ஆமாங்க, இந்த ஒய்லட் பச்சை கலர், இந்த க்ரீன் கலரும் மஞ்சள் கலரும் கலந்த மாதிரி இருக்கிற இந்த பச்சை கலர் தாங்க நம்ம வண்டிக்கு ஆல்ட்ரேஷன் போட போகிறோம். ஹெல்மெட்டும் ஓகே, வண்டியும் ஓகே, சேம் ஒரே கலரில் ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். இங்கே மட்டும் ரெட்டாக இருக்குது, அதுக்கு என்னடா பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட் ஒரு பக்கம் ரெட் கலர்லேயே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன். பட்டு மாடிஃபிகேஷன் பண்ணும்போது அதையும் கூட பச்சை கலரில் மாற்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் உங்களுக்கு மாடிஃபிகேஷன் பண்ணும்போது என்ன ப்ரொசீஜர்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நம்ம வாங்கின புது ஹெல்மெட்டோட பையும் சேர்த்து நம்ம கொடுத்துருக்காங்க. பட் இந்த பை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க, நல்லாயிருக்கு. எங்கே போனாலும் ஹெல்மெட் கொஞ்சம் சேஃப்டியாக கொண்டு போகலாம், அதுக்கோசரம் பையோடு கொடுத்துட்டாங்க. இதான் நம்ம வாங்கின புது ஹெல்மெட். இனிமேல் இதை போட்டுட்டு தான் நம்ம எல்லா இடத்துக்குமே ரைட் பண்ண போகிறோம். ஆனால் இதை போட்டுட்டு ரைட் நான் பண்ணல, பட்டு இதுக்கு மேலாம் ரைட் பண்ண போகிறேன் கைஸ். இந்த ஒரு விளாக் போடலான்னு சொல்லி நான் கண்டினியூ பண்ணுறதுக்கோசரம் இங்கே வந்திருக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுக்கு என்ன தட்டி விட்டுருக்காங்க. அடுத்து கொடுக்க போகிற அப்டேட் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ஆல்ரெடி நான் யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்ததுனால நம்மளால் ரைடு எங்கேயுமே பண்ண முடியல. பட் ஆனால் இதுக்கு மேலே வந்து மாதம் ஒரு 2 ரைடாவது கண்டிப்பாக போயிடலான்ற ஒரு கன்ஃபார்மான ஒரு முடிவில் தான் இருக்கேன். கண்டிப்பாக மாதம் ஒரு 2 ரைடாவது கிளம்பிடுவேன். போக போக கொஞ்சம் நாளாக, அதாவது ஒரு 2 நாளுக்கு ஒரு டைம் வீடியோ போட்டுட்ருக்கேன். பட் போக கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வீடியோ கரெக்ட் டைம் அப்லோட் பண்ணி விட்டுலாம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுக்கான தட்டி விட்டுக்கோங்க. நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே மொபைலுக்கு வந்துடும். தேங்க்யூ கைஸ், பாய். Some give it up to our girls. 5 billion and 40 naughty shorty. Baby girl, all my girls, Thunderball say, well, I'm on the way this time.